எங்கே இருக்கிறது என்றால் ராமனிடத்தில் கீழ்ப்படிதல் இருக்கிறது. இன்றைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் என்பது அவர்களிடத்தில் இல்லை. நாம் மாணவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் எல்லா கடிதங்களை எழுதுவோம். அந்த கடிதங்களுக்கு கீழே என்ன என்று போடுவோம்? யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, சின்சியர்லி நீங்க பிளஸ் 2 தாண்டணும், ஏஎல் தாண்டணும். காலேஜுக்கு போனாதான் அந்த சின்சியர்லி, ஃபெய்த்ஃபுல்லி எல்லாம் வரும். ஸ்கூல் வரைக்கும் என்னன்னா ஒபீடியன்ட்லி தான். ஒபீடியன்டா இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நான் யோசிக்கிறேங்க, குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய ஆணையினால் தன்னுடைய மகனை போய் பலியிடுறார். தன்னுடைய மகனை போய் பலியிடுற அந்த காட்சி நான் அப்படியே பாக்குறேன். பைபிளும் அதை சொல்கிறது, பெரிய புராணத்திலும் அது வேறு ஒரு நிலையில் வருகிறது, சிறு தொண்டர் புராணத்தில் வருகிறது. எங்க தெரியுமா நான் வியக்கிறேன்? கடவுளுடைய ஆணையை கேட்டு குழந்தையை பலியிடுதல் அதெல்லாம் சரி. தான் பலியிட போகிறோம், தன்னை பலியிட போகிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த குழந்தை ஒத்துக்கிட்டான் பாருங்களேன். அந்த ஒபீடியன்சி இருக்குல்ல, அவன் எந்த குறிப்பும் இல்லை. சீராளனை நீங்க பாருங்க, பெரிய புராணத்துல மறுத்ததா குறிப்பில்லை. ஆபிரகாம் அழைத்துக் கொண்டு செல்லுகின்ற பொழுது மறுத்ததா குறிப்பில்லை. இப்ராஹிம் அழைத்துக் கொண்டு சென்றதாக குர்ஆன் பேசுகின்ற பொழுது மறுத்ததாக குறிப்பில்லை. பெற்றோர்கள் செய்ய வேண்டிய காரியத்திற்கு கீழ்ப்படிதல் என்பது ராமன் இந்த தலைமுறைக்கு சொன்ன முதல் செய்தி என்று நான் கருதுகிறேன். கீழ்ப்படிதல் எங்க ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு போய் ஒரு அடாலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய உங்க பையனும் பொண்ணும் இருந்தா ஒரு வேலை செய்யுங்க. என்ன, நாளைக்கு காலையில 10 மணிக்கு உன்னை கூட்டிட்டு போயிட்டு ஒரு $2500 ஒரு நல்ல போன் வாங்கி தரேன்னு சொல்லிடுங்க. இன்னைக்கு சொல்லுங்களேன், இன்னைக்கு சொல்லிடுங்க. அவன் முகத்தை மட்டும் பாருங்க. நாளைக்கு ஒரு 8 o'clock கூப்பிட்டு, அவன் தூங்கி கனவெல்லாம் கண்டு எந்திரிச்சிருப்பான், அவனை கூப்பிட்டு உனக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. அவன் சாயந்தரம் வக்கீலோட சந்திப்பான் உங்களை. ஒத்துக்க மாட்டாங்க. நேத்து சொன்னல, நான் கேட்டனா? சும்மா தானே இருந்தேன். என்ன கூப்பிட்டு, அதுவும் எந்த போன் இருந்தாலும் பரவாயில்ல, பில் டேகோட சொல்ற $2500 அப்படின்னு சொல்ற, இந்த போன் சொல்ற. இப்போ ராமனை நீங்க கொஞ்சம் உதாரணத்துக்கு காட்டு. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் என்பது என்ன குணம்? அது ஏன் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும்? பெரியவர்கள் எதை சொன்னாலும் அந்த சொல்லுக்கு உடனே நீங்க இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இந்த தலைமுறைங்க நீங்க பேரை சொல்லி கூப்பிடுங்களேன். முதல்ல 3 சொல்லுதா பாருங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், நீங்க உங்க பையன் பேரை கூப்பிட்டீங்கனாலே காதுல விழும். 3 கூட சொல்லாதுங்க. ஏமா என்னம்மான்னு கூட கேட்காது. 3வது வாட்டி கூப்பிடுங்களேன், ஒரு விதமான ஒரு கோபமான ஒரு வார்த்தை, வாட் அப்படின்னு ஒரு பதில் வருது. நான் அப்படியே ராமனை கூட்டிட்டு போய் அப்படி பிக்ஸ் பண்றேன் அந்த இடத்துல. ராமன் ரொம்ப சின்ன வயசுங்க, ரொம்ப பெரிய வயசெல்லாம் ஒன்னும் கிடையாது. ரொம்ப சின்ன ஒரு ராவணனை சந்திக்கும் பொழுதே he must be a 3rd year boy. ஒரு 20-21 years தான் இருக்கும் மேக்சிமம். அவன் அந்த போரெல்லாம் முடிச்சு அவன் மனைவி எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து அவன் மறுபடியும் ஆட்சியை ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு ஒரு 24-25 years, அவ்வளவுதான். யங் பாய். அதுவும் அந்த அடாலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய அந்த பையனை கூப்பிட்டு ஒண்ணும் இல்லைங்க, என்ன பண்ணாரு தெரியுமா தசரதன்? பயங்கர பாலிடிக்ஸ்ங்க. நீங்க படிச்சு பார்த்தா கோவமா வருது எனக்கு. நேரா போய் அவரு இந்த மிரர் முன்னால் நின்னு இருக்காரு, கண்ணாடி முன்னால. அவருக்கு இந்த சைட்ல வெள்ளை தெரிஞ்சிருக்கு, வெள்ளை முடி.
பட்டுக்கோட்டை தான் சொல்லுவான், காதோரம் நரைச்ச முடி கதை முடிவத்தான் காட்டு. வாழ்க்கை கணக்கு தெரியாத ஒண்ணு காசு தேடி பூட்டுது. காதோரம் நரைச்ச முடி கதை முடிவ காட்டுது. அது சொன்னாதான் இந்த விலங்கு. அந்த கதை முடிவு வந்துருச்சுடா நமக்குன்னு பார்த்துட்டு நேரா போய் மந்திர ஆலோசனை கூட்டம் போட்டு நாளைக்கு ராமனுக்கு முடிசூட்டுன்னா, அப்புறமா ராமனை கூட்டிட்டு வாங்கன்னா, ராமன் கிட்ட சொன்னா இந்த மாதிரி நாளைக்கு முடிசூட்டு. அப்ப ராமனுடைய ரியாக்ஷனை இந்த தலைமுறைக்கு நீங்க காட்டுங்க. ஒரு விஷயம் வருகின்ற பொழுது எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற இமோஷனல் இன்டெலிஜென்ட்டோட அதை ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ராமன் என்கின்ற காப்பிய தலைவன் ஒரு உதாரணம். அவன் எப்படி தெரியுமா ரிசீவ் பண்ணானா, கம்பன் எழுதுகிறான், காதல் உற்றிலன் இகழ்ந்திலன். ஹை அப்படின்னு சொல்லல, ஐயோ எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லல, அப்படியே நின்னான். உடனே நமக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கிற இன்னொரு விஷயம் சொல்லவா, நம்ம ஃபேமிலியில நமக்கு அது இல்லீங்க, நாம அதை அனுபவிச்சோம். எங்க அம்மா எல்லாம் என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு வேலை செய்யுங்க. வீட்டுக்கு யாராவது வந்தா என்ன யாரையும் கூப்பிடாது, எங்க அம்மா என்னதான் கூப்பிடு. இதுக்கு ஏதாவது நல்ல புத்தி சொல்லு. உங்களுக்கு அந்த அனுபவம் வந்திருக்கான்னு தெரியல. எங்க சித்தப்பா ஒருத்தர் இருந்தார். அந்த சித்தப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு எப்போ பார்த்தாலும் அவர் எனக்கு அட்வைஸ் சொல்வார். உலகத்திலேயே நான் வெறுக்கிற ஒரு விஷயம் இந்த கேக்குற இந்த அட்வைஸ் கேட்கிற மாதிரி ஒரு எரிச்சல் வேற கிடையாதுங்க. அதுவும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஏன் அது அம்மாவே சொல்றது, ஏன் அது அப்பாவே சொல்றது, வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்றதா? எங்க அம்மா எங்க போனாலும் அதை சொல்லுவாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்களேன், இதுக்கு ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்களேன். எனக்கு தெரியலைங்க, அதனுடைய ஆழம் எனக்கு தெரியல. அதனுடைய ஆழம் மிக ஆழமானது என்று எப்பொழுது நான் தாயாக ஆனேனோ அப்பொழுது உணர்ந்தேன். என் பையன் எப்போ அடாலசன்ட் ஏஜ் தொடர்றதுக்கு அதுக்கு முன்னால இருந்துகிட்டு இருந்தானோ அப்போ தெரிஞ்சது எனக்கு, இவனை 11 வயதிற்குள் வடிவமைக்க வேண்டுமே என்கின்ற ஆர்வம் எனக்கு இருக்கின்ற பொழுது அடுத்தவர்களுடைய நல்ல வார்த்தையை, ஏன்னா பாருங்க ஒரே வார்த்தை தான் நாம சொன்னா நடக்காது, யாரோ ஒருத்தர் சொன்னா அவன் கேட்பான். அது அப்படிதாங்க. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அதான், உங்க பிள்ளைக்கும் அதான், உங்க பேரனுக்கும் அதான், பேத்திக்கும் அதான். இப்போ காவலாளி சொல்றான் மன்னனை கைது செய்வானா, மன்னன் சொல்றான் அவன் அப்படி சொன்னானே அவனை கைது செய்யுங்க, உடனே அவன் செய்ய மாட்டான். ஒரே வார்த்தை தானே, காவலாளி காதுல வந்தது ஒரே வார்த்தை தானே, யார் சொல்ல அவன் கேட்டான்? அதான் யார் சொல் யார் வாயிலிருந்து வர வேண்டும் என்று இருக்கிறது. அதனால் தான் குரு வாசகம் என்று அதற்கு பெயர். நீங்களோ நானோ சொன்னால் அது விளங்காது, குரு வாயிலிருந்து வந்தால் தான் அது விளக்கும். அதைத்தான் ராமாயணம் பேசுகிறது. ராமனுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லுவதற்காக தசரதனுக்கு வார்த்தை இல்லை என்று இல்லை, அவன் குருவை அழைத்து தன் குழந்தைக்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல சொன்னான். நான் இதோ இன்னும் ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நான் கிளம்பிடுவேங்க. என்னை நீங்கள் மறுபடியும் பார்ப்பது என் விதி, உங்கள் விதியை பொறுத்தது. ஆனால் ராமாயணம் இருக்கிறதே அது நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. அதை பிரிச்சு இந்த பாடத்தை படிங்க. உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுவதற்கான ஒரு 10 பாட்டு கம்பராமாயணத்தில் உண்டு. அதனால்தான் கண்ணதாசன் சொன்னான், காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. லேட்டா வந்தவங்கள வேடிக்கை பார்க்காம பேசுறது கேளு. நான் சொல்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் போயிருச்சா இல்லையா? காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினாள் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும்
சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. கண்ணதாசன். கம்ப ராமாயணத்தை வாசிப்பது ஒரு சுகானுபவம். வசிட்டன் வாயினால் நல்ல வார்த்தைகளை சொல்லச் சொன்னான். பாருங்க, ஒரு 17-18 வயசு பையனுக்கு உனக்கு தான்ப்பா ராஜாங்கம், நாளையில இருந்து நீதான் ராஜா, நாளைக்கு நாள் குறிச்சாச்சு என்று சொல்லிவிட்டு குருவினுடைய வாசகங்களையும் கேட்க வைக்கிறான் தகப்பன். அவ்வளவுதாங்க. ஒரு 4-5 ஹவர்ஸ்ல தலைகீழா மாறுது கதை. கூனி அதை கேட்கிறாள், நேரா போய் கைகேயி இடத்தில் அதை பேசுகிறாள். கைகேயி அதை வரவேற்கிறாள். கைகேயி வரவேற்ற பொழுது கூனி அதை மாற்றி அதை வடிவமைக்கிறாள். கம்ப ராமாயணம் நமக்கெல்லாம் சொல்றதுக்கான மிகப்பெரிய விஷயம் நிறைய இருக்கு உள்ள. ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய பையனுடைய டீச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதா உலகமெல்லாம் ஃபேமஸா இருக்கு. அதுல ஒரு வார்த்தை இருக்குங்க, யார் எதை பேசினாலும் அதை அப்படியே நம்பாமல் தன் அறிவுக்குள் செலுத்தி அவன் தனக்குள் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை என் பிள்ளைக்கு சொல்லி தருவாயாகன்னு இருக்கு. அது கண்ணகி கிட்ட இல்ல, கைகேயி கிட்ட இல்ல. கூனி சொல்லுவதை அவ எவ்வளவோ அகேன்ஸ்டா அவ மாத்தி மாத்தி பேசினாலும் கூனி கரைச்சிட்டான். பார் கடலை கடைஞ்சி விஷமாக்கிட்டான். இப்ப நம்ம பையனை நினைச்சுக்கோங்க, நீங்க ஒரு விஷயத்தை தரேன்னு சொல்லும் பொழுது என்ன மாதிரி இருக்கிறான், அது இல்லேன்னு சொல்லும் போது என்ன மாதிரி இருக்கான். ராமன் ஒரு பொருளை தருகின்ற பொழுது என்ன மாதிரியா இருந்தான், அது இல்லேன்னு சொல்லும் போது எந்த மாதிரியா இருந்தான். இது ஒரு பாடம், நம் தலைமுறைக்கான ஒரு பாடம். உங்களுக்கோ எனக்கோ இல்லாத வேறு விதமான ஆசைகளும் வேறு விதமான சறுக்கல்களும் தோல்விகளும் நம் பிள்ளைகளுக்காக காத்திருக்கின்றன. அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய பழம் பெருமையான இந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு நாம் செலுத்தியாக வேண்டும். அவர்கள் மொழியில் நாம் பேசுறது அவர்கள் மொழி. இப்போ வரா இந்த ஒபீடியன்ஸிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்க. அப்பா கூப்பிட்ட உடனே போய் நின்னானா, ராஜாங்க இருக்குன்னு உடனே காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் உட்கார்ந்து இருந்தானா, குரு வார்த்தைகள் 10 பாட்டுல வச்சு வாங்குறாருங்க அவரு. இந்த அட்வைஸ் சொல்றதுல எப்படி எல்லாம் அட்வைஸ் சொல்றாருன்னு ஒரு அட்வைஸ் தாங்க கேட்க முடியும். நாமளே டாக்டரா, நாமளே இன்ஜினியரா, நாமளே ஆர்கிடெக்சரா, நாமளே எல்லாமே ஆக முடியுமா? அப்படி எல்லாமே ஆகிறதுக்கான வல்லமையை பெற்றால் தான் அரசனாக இருக்க முடியும். அத்தனை வல்லமைகளையும் எப்படி பெறுவதுன்னு சொல்லி தர்றாரு அந்த 10 பாட்டுல. ரொம்ப டஃப்ங்க, அதை ஏத்துக்கிறதே ரொம்ப டஃப். அந்த டஃப்பான அந்த 10 பாடல்களையும் 15 பாடல்களையும் முழுமையாக அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை முழுமையாக கேட்கிறான். உட்கார்ந்து மிக கவனமாக கேட்டான் ராமன். என்ன கேட்டா, ராமன் கிருஷ்ணன் இந்த 2 பேரையும் வச்சு பார்த்தா ராமன் இஸ் a பெஸ்ட் ஸ்டூடெண்ட், கிருஷ்ணன் இஸ் a பெஸ்ட் குரு. இந்த 2 பேர் தான். நல்ல ஸ்டூடெண்டா இருந்துட்டனா நல்ல குருவா அடுத்த வாட்டி உனக்கு சான்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதான். லேர்னிங் எங்க இருக்குதோ அவர்களிடத்தில் தான் டீச்சிங்கான விஷயம் சேரும். இஸ் a very good learner. ராமா இஸ் a very good learner. ரொம்ப அமைதியாகவும் மிக சாஸ்வதமாகவும் நின்று அதை உள்வாங்குகிறார். நிலைத்த தன்மையில் அதை உள்வாங்கிக் கொண்டு சரி நாளைக்கு நமக்கு பட்டாபிஷேகம்னு போறாங்க. தகவல் வருதுங்க, கைகேயி கூப்பிடுறா. மனசு துள்ளுது. ஏன்னா கோசலையிடம் வளரல ராமன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது தசரதன் செஞ்ச ஒரு வேனை. தசரதன் என்ன பண்ணா, கைகேயின் மடியிலிருந்து பரதனை எடுத்து அவங்க அப்பா கிட்ட அனுப்பிட்டு கைகேயின் மடியில ராமனை போட்டான். அது ஒரு லூசு. அது தான் பிள்ளைய விட்டுட்டு அடுத்தவளுடைய பிள்ளைய வளர்த்துச்சு அந்த அம்மா. அதுக்காக அது வாரி கட்டிக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வேற. இப்ப அவ மனம் மாறி இருக்கிற மாற்றாந்தாய். இதற்கு முதலில் பேரன்பு கொண்ட
மூத்த தாயாக இருந்த கைகேயி மனம் திரிந்து ராமனுடைய வாழ்க்கையில் விஷம் போடுகின்ற விஷமாக மாறி நின்னு கூப்பிடுறாங்க. நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டும். ஒரு டிசாஸ்டர் நடக்கிற ஒரு சூழலில் நீ போய் நின்று அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி அதை எதிர்கொள்வது? If the moment is inevitable, just do accept it. எவ்வளவு பெரிய ஞானம் தெரியுமா இது? எப்படி வரோங்க? பெரிய டிசாஸ்டருங்க நடக்க போறது. ஓடி வந்தானா கம்பன் எழுதுகிறான், நம்ம மகா கவி இல்லையா? கம்பன் எழுதுகிறான், அந்தி வந்தடைந்த தாய்ப்பசுவை கண்டான் கன்றி நன்னான். அம்மாட்ட எப்படி போய் நின்னானா, சாயந்தர நேரத்துக்கு வந்து சேரும் இல்லையா மாடு, தாய் பசு, அதை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி எப்படிங்க பண்ணும்? முட்டி மோதும் இல்ல, துள்ளி குதிக்கும் இல்ல, அப்படி மனசுல இருந்தானா. ஆனா பாடி லாங்குவேஜ் அப்படி இல்ல. முதல் 2 வரி அப்படி இல்ல. முதல் 2 வரி எப்படி போய் நின்னானா, இந்த கை இருக்கல தடக்கை, அவனுடைய கைய மடக்கி வாயில வச்சுட்டு உடம்பெல்லாம் கூனி குறுகி நின்னு அம்மா கூப்பிட்டீங்களான்னு நிக்கிறான். தெரியும் அவனுக்கு என்னமோ ஒண்ணு நடக்குதுன்ற, கான்சியஸா இருக்கும்பொழுது என்ன நடக்குதுன்றது தெரியும். ரொம்ப கவனமாக இருக்கின்ற பொழுது நமக்கு சூழ்ந்து என்ன நடக்கிறது என்பது தெரியும் என்பதற்கான சாட்சி ராமன். ரொம்ப அழகா போய் நின்னு கேட்டான், அம்மா. அவன் நேரா சொன்னா, ஒண்ணுமே சொல்ல, டைரக்டா வந்தாங்க மேட்டருக்கு. அதுக்குள்ள எல்லாமே முடிச்சாச்சு. தசரதன் கிட்ட அந்த வாக்கு வாங்கியாச்சு, தசரதன் மூர்ச்சையை கீழே விழுந்தாச்சு, எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. அவன் பொணமா கிடக்குறான் அந்த இடத்துல. இவ பேசுறான், அவன் பையன் கிட்ட பேசுறான். நேத்து தான் சொன்னாங்க ராஜன், மத்தியானம் காலையில தான் சொல்லிருக்காங்க உனக்கு தான் பட்டோன்னு. இதோ சாயந்தரம் சொல்றாரு. எப்படி சொல்றா பாருங்க. இங்க 1 அடி வந்தா பரவாயில்லைங்க, 2 அடி வருது அவனுக்கு. 2 அடியும் வந்து மகா பெரிய அடி, வாழ்க்கையே இல்லாமல் ஆக்குற சிதறப்படுகின்ற அடி அவனுக்கு விழுதுங்க. தாய் சொன்ன வார்த்தை 2 விஷயம். ஆழி சூழ் உலகெல்லாம் பரதனே ஆள. ஃபர்ஸ்டே சொல்லிட்டா, உனக்கு இல்ல ராஜாங்கம் தம்பிக்கு. ஆழி சூழ் உலகெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரு சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு புண்ணிய தீர்த்தங்கள் ஆடி பூணிவெல் காணம் நல்கி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன். இட்ஸ் a government order. என்ன ஆர்டர்? இந்த ராஜாங்கம் எல்லாம் பரதன், நீ என்ன பண்ணணும்? எவ்வளவு பெரிய அடி பாருங்க. ராஜாவா வாழறதே பெரிய விஷயங்க. அந்த ராஜாவா இல்லாம போறது ரொம்ப பெரிய துக்கம். அதிலேயும் வந்து காட்டுக்கு போகணும். காட்டுலயும் எப்படி இருக்கணும்? தவம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவ ப்ரொசீஜரை சொல்றா. சும்மா எல்லாம் போயிட முடியாது, போயெல்லாம் ஜாலியாலாம் இருக்க முடியாது. சடைகள் தாங்கணும், காட்டுக்கு போய் சடைகள் தாங்கணும், புண்ணிய தீர்த்தங்கள் ஆடணும், தவம் மேற்கொள்ளணும். 7 ஆண்டு என்பது 14 வருஷம். 14 வருஷம் என்பது ஒரு ஜெனரேஷன். எவ்வளவு பெரிய அடிங்க. காலையில ராஜாங்கன்னு சொன்னாங்க, சாயந்தரம் வாழ்க்கைய மாறுதுங்க. சரி, இப்போ வந்து அவனுடைய ஃபேஸ வந்து கம்பர் என்ன பண்றார், க்ளோஸ் அப்ல காட்டுறார். படிக்கும் பொழுது அந்த கேமராவை ஜூம் பண்றாருங்க. நீங்க எதுவா இருந்தாலும் முகம் காட்டி கொடுத்துருமா இல்லையா? NLPன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. படிச்ச அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம். நீங்க இப்படி பாத்தீங்கன்னா உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு நாங்க சொல்லிடுவோம். அது நியூரோ, நரம்பு. உங்கள் நீங்க கண்ணை எங்க அசத்துறீங்க, உடம்ப எங்க அசத்து. போலீஸ்காரங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. வீட்டுல மனைவிமார்கள் தெரிந்து வைத்திருப்பது நலம். இது வந்து நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம். இப்போ கம்பர் என்ன பண்றார், அந்த நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் படிக்கு அந்த கேமராவை ஆன் பண்ணி ஜூம் பண்றார். முகம் போது அப்படி. அவன் கேட்டான், அந்த வார்த்தையை கேட்கிறாங்க. நான் இங்க நிறுத்துறேன் பெருமக்களே. கம்பர் மிகப்பெரிய கவி, மகா கவி. அவர் எழுத முடியாம பேனாவை கீழே போட்ட 2 இடம் இருக்குங்க. அந்த ஃபேஸ், ராமனுடைய ஃபேஸ் எப்படி இருந்தது, ராமன் எப்படி இருந்தான்னு சொல்லும் பொழுது கம்பரால எழுத முடியலங்க. 2 வாட்டி அவர் பேனாவை கீழே போடுறாரு காப்பியத்துல.
முதல் தடவை அவர் கீழே போட்டது எங்க தெரியுமா? ராமனுடைய அழகை சொல்லுகின்ற பொழுது, வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். ஐயோன்னு சொன்னால அப்ப பேனாவை கீழே போட்டார். சொல்ல முடியாதியா? கருப்புங்க ராமன். நல்ல 2 ஹீரோவும் கருப்பு அடிக்கோடு. இந்திய தேசிய நிறம் கருப்பு. இந்திய தேசிய நிறம் கருப்போ இல்லோ, தமிழின் நிறம் கருப்பு. அது கலகத்தின் வெளிப்பாடு. அது புரட்சியின் நிறம் கருப்பு. ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்னு கீழே போட்டால அதே மாதிரி கம்பர் பேஸ் போட்டார், கிட்ட போட்டார். கேமரா ஆன்ல இருக்குது, க்ளோஸ் அப்ல இருக்கு ராமனுடைய முகம். இப்போ கம்பர் எழுதணும், எழுத வரல கம்பருக்கு. முதல் வார்த்தை என்ன தெரியுமா போட்டாரு? இப்பொழுது எம்மனோர்க்கும் இயம்புதற்கு எளிதோ. எம்மனோர்க்குன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு மட்டும் இல்ல, அவரை மாதிரி மகாகவி எவனுக்கும் இந்த முகத்தை எழுதிட முடியுமா? எப்படி இருந்தது அது? கவிதை இல்லைங்க, அன்றல இருந்த செந்தாமரைங்கிறது. ஓகே, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு முன்னால ஒரு வரி இருக்கு, அதான் நான் சொல்ல விரும்புறது. இப்பொழுது எம்மனோர்க்கும் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பு அரும் குணத்து ராமன் திருமுகம் செவ்வி நோக்கின். செவ்வி நோக்கின்னா கூர்ந்து பார்த்தா. அடுத்த வரி பாருங்க, ஒப்பதே முன்பு பின்பு. ஒப்பதே முன்பு பின்புனா ராஜாங்க இருக்கு போது எப்படி பேச வச்சிருந்தானோ இல்லன்னும் போதும் பேச அப்படிதான் இருந்துச்சான். அதாங்க அழகு. ஒப்பதே முன்பு பின்பு எப்படி இருந்துச்சு? அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது. அப்பொழுது ஒரு பூ பூத்துதுன்னா அது எப்படி இருக்குமோ அதை ஜெயிச்சிருச்சா இந்த முகம். ஏங்க, ராஜாங்கம் இல்லை என்ற பொழுது ஒருவனுக்கு முகம் அப்படி பூக்குமா? அப்படி பூக்க வேண்டும் என்றால் அவன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கணும்? ஏங்க, இப்படி நான் ஒரு முறை பேசிட்டு இருக்கேங்க மேடையில, நோ சொல்ல பழகுங்கள் குழந்தைகளுக்குன்னு பேசிட்டு இருக்கேன். என் பேச்ச கேட்டுட்டு ஒரு ஐயா வெளியில வந்துட்டு, அம்மா நீ பேசுன என்னால கேட்க முடியலமா, பேச்ச கேட்க முடியல, நான் வெளியில போயிட்டேன் அப்படின்ட்டு என்னுடைய தாயார் வந்திருந்தாங்க. அப்ப கூட என் தாயார் கிட்ட ஒரு போன்ல இப்படி காட்டுறாங்க, ஒரு 22 23 வயசு பையன் சூசைட் அட்டன் பண்ணி இறந்திருக்கான். அவர் சொன்ன வார்த்தைங்க, நான் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறேன், அந்த முதியவர் ஒருவேளை இதை கவனித்துக் கொண்டிருக்கலாம். ஐயா, உங்கள் துக்கத்தை பேசுவது அல்ல என் நோக்கம். உங்கள் வீட்டில் நடந்த எதுவும் யார் வீட்டிலும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக பேசுகிறேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ சொன்னமா நோ சொல்லு பழகு, இல்லன்னு சொல்லி வளர்த்திருக்க குழந்தைய நான் அப்படி வளர்க்கலமா. என் பேரனை எது கேட்டாலும் வாங்கி தந்துகிட்டே இருந்தேன், எது கேட்டாலும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். வெளியில யாரோ நோ சொல்லிட்டாங்கம்மா, செத்துட்டான்னு. இவ்வளவுதாங்க செய்தி. ஒரு விஷயம் கிடைக்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி வருகிறதோ, அந்த விஷயம் இல்லை என்கின்ற பொழுதும் எந்த ஒரு துக்கமும் அடையாமல் அதை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது எவ்வளவு பெரிய ஞான நிலை அது இருந்தது ராமனுக்கு. ஏன் என்றால் அவனிடத்தில் கீழ்ப்படிதல் இருந்தது. கீழ்ப்படிதலோடு இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை அடைந்து மிகப்பெரிய வரலாற்று நாயகர்களாக உயர்கிறார்கள் என்பதற்கு ராமன் ஒரு சாட்சி. As a boy, as a student, he was so obedient. As a husband, ஒரு கணவனாக எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு கணவன் பெண்களுக்கு தெரியலைங்க. அதாவது பிசிக்கலா வேறு வேறு பெண்களை நாடாமல் தன் மனைவியோடு இருக்கக்கூடிய ஆண்கள் நம் தகப்பன்மார்கள், அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்ல இல்லை, தம்பிமார்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லல.
அப்படி இருந்தால் அந்த பெண்கள் பாக்கியவான். நான் பிரார்த்திக்கிறேன் நம் 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 தமிழ் பெண்கள் அத்தனை பேருக்கும் அப்படிப்பட்ட கணவன்மார்கள் கிடைக்க வேண்டும். ஆனா இது சாத்தியமே இல்லை. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொட, இதெல்லாம் வந்து கம்பர் கட்டந்து பார்த்துட்டு கண்ணதாசன் சுட்டது. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். அவர் ரொம்ப அழகா அதுக்கு பதில் சொல்லுவா, கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன். அதெல்லாம் இல்ல கவிதை, இதுதான் கம்பனுடைய கவிதையின் சாரம். உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். அவ ரொம்ப அழகா சொல்ல, உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். அவங்க அப்படி சொல்லும். அந்த மாதிரி பொண்ணு இருந்தா இப்படி இருக்கலாம். சீதையினுடைய ராமன் உள்ளத்தாலும் இரு மாதரை சிந்தையாலும் தொடாதவன் என்று கம்பன் காப்பியம் சொல்கிறார். ஐயா தான் சொன்னாரு. இன்னைக்கு வந்து இருக்காமே, உங்களுடைய ட்ரெயின்ல எல்லாம் போட்டிருக்காமே, have one companionship. இல்லையா? ட்ரெயின்ல போங்க தெரியும். ட்ரெயின்ல எழுதி போட்டிருக்காங்களாம் இந்த ஊர்ல இப்பெல்லாம், ஒருத்தனோட இரு ஒருத்தியோட இருன்னு. 1000 வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டு போயிட்டாங்க. இத 1000 வருஷத்துக்கு முன்னால கம்பராமாயணம் இதை சொல்கிறது. உன்னையல்லால் வேறு ஒரு பெண்ணை சிந்தையாலும் தொடேன். இது சீதைக்கு ராமன் தந்த வாக்கு. இத எவ்வளவு ஃபெமினைனா, எவ்வளவு அழகா அதை மறுபடியும் வெளிப்படுத்துவான் கம்பன். அனுமன் வந்து போய் சோகவனத்துல சீதையை பார்த்து அந்த கனையாழி கொடுத்த பொழுது கனையாழியை வாங்கி கொண்டு சீதை அப்படி பாப்பா, ராமன் கிட்ட தான் வந்திருக்க. அவன் கேட்பான், அனுமன் கேட்பான், நான் ராமன் கிட்ட என்ன சொல்றது? சீதையே சொன்னான், என்னையெல்லாம் இன்னொரு பெண்ணை சிந்தையாலும் தொடமாட்டேன்னு அவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அத திருப்பி அவர் வாயில போய் சொல்லு, காதுல போய் சொல்லு உன் வாயாலன்னா. அவன் சொன்னாங்க அந்த வார்த்தையை. ராமன் தன் மனைவிக்காகவே வாழ்ந்தவன். ஒரு பெண்ணும் ஆணும் எப்படி அந்த ஒரு சக்தி நிலையில் எப்படி ஒன்றிணைய வேண்டும் என்பதற்கு 2 பேரும் அற்புதமான சாட்சிகளாக விளங்கினார். ராமனிடத்தில் அந்த சாட்சியம் இருந்தது. எவ்வளவோ வாய்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் தவறாதவன், தன் உடல் அளவில் ஒழுக்கம் தவறாதவன், தன் உள்ளத்தளவில் ஒழுக்கம் தவறாதவன், தன் புத்தி அளவில் ஒழுக்கம் தவறாதவன் ராமன் என்று கம்பன் சொல்லுகிறார்.